ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை குறித்து நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த மதிப்பெண்கள் இருந்தால் நிச்சயமாக வேலை கிடைக்குமா கிடைக்காதா? பிஜிடிஆர்பி 2025 ரிசல்ட்டு எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 7ஆம் தேதிக்குள்ளார முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் முடிவுகளை வெளியிட போகிறதா தகவல்கள் கிடைக்குது. மக்களே, தேர்வில் தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது உண்மையான ஒரு விஷயந்தான். இது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா போலியான விஷயன்றது கிடையாது. ஸோ நீங்களே உங்களுக்கே தெரியும், தேர்வு எழுதிய நபர்களுக்கும் தெரியும் தமிழ் தகுதி தேர்வில் அதிகளவு தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது. காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயரும், இதில் எந்த விதமான கேள்வியும் கிடையாதுங்க. கண்டிப்பாக முதுகலை ஆசிரியர்களே பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இப்போ உங்களுக்காக இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே மேற்கொண்டுட்டு இருக்கோம். முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் எல்லாமே பிரித்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஓசி நம்ம பார்த்துடலாம். பிஎஸ்டிஎம் பார்க்குறப்ப பிஎஸ்டிஎம் தமிழில் 99, இங்கிலீஷில் 197, மேக்ஸில் 101, ஃபிசிக்ஸில் 101, கெமிஸ்ட்ரியில் 100, பாட்னியில் 99, ஹிஸ்ட்ரியில் 98, காமர்ஸில் 85, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 100, ஜியாகிரபியில் 99, எக்கனாமிக்ஸில் 95, ஃபிசிக்கல் டைரக்டரில் 98, ஜுவாலஜியில் 97. அடுத்து பிசிஏ நம்ம பார்த்துடலாம். தமிழில் 93, இங்கிலீஷில் 91, மேக்ஸில் 96, ஃபிசிக்ஸில் 96, கெமிஸ்ட்ரியில் 93, பாட்னியில் 92, ஹிஸ்ட்ரியில் 91, காமர்ஸில் 84, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 97, ஜியாகிரபியில் 95, எக்கனாமிக்ஸில் 90, ஃபிசிக்கல் டைரக்டர் 91, ஜுவாலஜி 93. அடுத்து பிசி முஸ்லீமை பார்த்தரலாம். தமிழில் 80, இங்கிலீஷில் 81, மேக்ஸில் 85, ஃபிசிக்ஸில் 84, கெமிஸ்ட்ரியில் 80, பாட்னியில் 80, ஹிஸ்ட்ரியில் 78, காமர்ஸில் 84, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 96, ஜியாகிரபியில் 95, எக்கனாமிக்ஸில் 90, ஃபிசிக்கல் டைரக்டர் 90, ஜுவாலஜி 91ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சிஏ கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். தமிழில் 85, இங்கிலீஷில் 85, மேக்ஸில் 89, ஃபிசிக்ஸில் 90, கெமிஸ்ட்ரியில் 85, பாட்னியில் 84, ஹிஸ்ட்ரியில் 83ங்க. அடுத்து காமர்ஸில் 85, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 91, ஜியாகிரபியில் 90, எக்கனாமிக்ஸில் 85, ஃபிசிக்கல் டைரக்டரில் 88, ஜுவாலஜியில் 88ங்க. அடுத்து மீதி இருக்கிற கம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எஸ்சியில் பார்த்துடலாம். ஸோ தமிழில் 81, இங்கிலீஷில் 80, மேக்ஸில் 84, ஃபிசிக்ஸில் 83, கெமிஸ்ட்ரியில் 82, பாட்னியில் 81, ஹிஸ்ட்ரியில் 78ங்க. அடுத்து காமர்ஸை பார்க்குற வரைக்கும் தமிழ் 81, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்குற வரைக்கும் 83, ஜியாகிரபி 85, எக்கனாமிக்ஸ் 80, ஃபிசிக்கல் டைரக்டர் 80, ஜுவாலஜி 80ங்க. அடுத்து எஸ்சிஏ தமிழில் 74, இங்கிலீஷில் 78, மேக்ஸில் 79, கெமிஸ்ட்ரியில் 77, பாட்னியில் 78, ஹிஸ்ட்ரியில் 75ங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸில் 85, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 81, ஜியாகிரபியில் 81, எக்கனாமிக்ஸில் 72, ஃபிசிக்கல் டைரக்டர் 72, ஜுவாலஜியில் 81ங்க. ஸோ அடுத்து எஸ்டி நம்ம பார்த்துடலாம். தமிழில் 79, இங்கிலீஷில் 73, மேக்ஸில் 75, ஃபிசிக்ஸில் 72, கெமிஸ்ட்ரியில் 70, பாட்னியில் 62, ஜுவாலஜியில் 69ங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸை நம்ம பார்த்துக்கலாம். தமிழில் 80, இங்கிலீஷில் ஃபிசிக்ஸில் 69, கெமிஸ்ட்ரியில் 66, ஹிஸ்ட்ரியில் 65, காமர்ஸில் 71, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 68, ஜியாகிரபியில் 70, எக்கனாமிக்ஸில்
68, ஃபிசிக்கல் டைரக்டர் அப்படி பார்க்குறப்ப 65, ஜுவாலஜியில் 69ங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா பணி வாய்ப்பை பெற தகுதியுடையவர்கள் நீங்கள் தான். ஸோ உங்களுக்காக டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை குறித்து நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த மதிப்பெண்கள் இருந்தால் நிச்சயமாக வேலை கிடைக்குமா கிடைக்காதா? பிஜிடிஆர்பி 2025 ரிசல்ட்டு எப்போ உள்ளது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 7ஆம் தேதிக்குள்ளார முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் முடிவுகளை வெளியிட போகிறதா தகவல்கள் கிடைக்குது. மக்களே, தேர்வில் தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது உண்மையான ஒரு விஷயந்தான். இது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா போலியான விஷயன்றது கிடையாது. ஸோ நீங்களே உங்களுக்கே தெரியும், தேர்வு எழுதிய நபர்களுக்கும் தெரியும் தமிழ் தகுதி தேர்வில் அதிகளவு தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது. காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயரும், இதில் எந்த விதமான கேள்வியும் கிடையாதுங்க. கண்டிப்பாக முதுகலை ஆசிரியர்களே பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இப்போ உங்களுக்காக இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே மேற்கொண்டுட்டு இருக்கோம். முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் எல்லாமே பிரித்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஓசி நம்ம பார்த்துடலாம். பிஎஸ்டிஎம் பார்க்குறப்ப பிஎஸ்டிஎம் தமிழில் 99, இங்கிலீஷில் 197, மேக்ஸில் 101, ஃபிசிக்ஸில் 101, கெமிஸ்ட்ரியில் 100, பாட்னியில் 99, ஹிஸ்ட்ரியில் 98, காமர்ஸில் 85, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 100, ஜியாகிரபியில் 99, எக்கனாமிக்ஸில் 95, ஃபிசிக்கல் டைரக்டரில் 98, ஜுவாலஜியில் 97. அடுத்து பிசிஏ நம்ம பார்த்துடலாம். தமிழில் 93, இங்கிலீஷில் 91, மேக்ஸில் 96, ஃபிசிக்ஸில் 96, கெமிஸ்ட்ரியில் 93, பாட்னியில் 92, ஹிஸ்ட்ரியில் 91, காமர்ஸில் 84, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 97, ஜியாகிரபியில் 95, எக்கனாமிக்ஸில் 90, ஃபிசிக்கல் டைரக்டர் 91, ஜுவாலஜி 93. அடுத்து பிசி முஸ்லீமை பார்த்துடலாம். தமிழில் 80, இங்கிலீஷில் 81, மேக்ஸில் 85, ஃபிசிக்ஸில் 84, கெமிஸ்ட்ரியில் 80, பாட்னியில் 80, ஹிஸ்ட்ரியில் 78, காமர்ஸில் 84, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 96, ஜியாகிரபியில் 95, எக்கனாமிக்ஸில் 90, ஃபிசிக்கல் டைரக்டர் 90, ஜுவாலஜி 91ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சிஏ கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். தமிழில் 85, இங்கிலீஷில் 85, மேக்ஸில் 89, ஃபிசிக்ஸில் 90, கெமிஸ்ட்ரியில் 85, பாட்னியில் 84, ஹிஸ்ட்ரியில் 83ங்க. அடுத்து காமர்ஸில் 85, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 91, ஜியாகிரபியில் 90, எக்கனாமிக்ஸில் 85, ஃபிசிக்கல் டைரக்டரில் 88, ஜுவாலஜியில் 88ங்க. அடுத்து மீதி இருக்கிற கம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எஸ்சியில் பார்த்துடலாம். ஸோ தமிழில் 81, இங்கிலீஷில் 80, மேக்ஸில் 84, ஃபிசிக்ஸில் 83, கெமிஸ்ட்ரியில் 82, பாட்னியில் 81, ஹிஸ்ட்ரியில் 78ங்க. அடுத்து காமர்ஸை பார்க்குற வரைக்கும் தமிழ் 81, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்குற வரைக்கும் 83, ஜியாகிரபி 85, எக்கனாமிக்ஸ் 80, ஃபிசிக்கல் டைரக்டர் 80, ஜுவாலஜி 80ங்க. அடுத்து எஸ்சிஏ தமிழில் 74, இங்கிலீஷில் 78, மேக்ஸில் 79, கெமிஸ்ட்ரியில் 77, பாட்னியில் 78, ஹிஸ்ட்ரியில் 75ங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸில் 85, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 81, ஜியாகிரபியில் 81, எக்கனாமிக்ஸில் 72, ஃபிசிக்கல் டைரக்டர் 72, ஜுவாலஜியில் 81ங்க. ஸோ அடுத்து எஸ்டி நம்ம பார்த்துடலாம். தமிழில் 79, இங்கிலீஷில் 73, மேக்ஸில் 75, ஃபிசிக்ஸில் 72, கெமிஸ்ட்ரியில் 70, பாட்னியில் 62, ஜுவாலஜியில் 69ங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸை நம்ம பார்த்துக்கலாம். தமிழில் 80, இங்கிலீஷில்
ஸோ ஃபிசிக்ஸில் 69, கெமிஸ்ட்ரியில் 66, ஹிஸ்ட்ரியில் 65, காமர்ஸில் 71, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 68, ஜியாகிரபியில் 70, எக்கனாமிக்ஸில் 68, ஃபிசிக்கல் டைரக்டர் அப்படி பார்க்குறப்ப 65, ஜுவாலஜியில் 69ங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா பணி வாய்ப்பை பெற தகுதியுடையவர்கள் நீங்கள் தான். ஸோ உங்களுக்காக டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.